தலைவன், தலைவி. ஸோ இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் எத்தன பேர்லாம் நேரா போய் பரோட்டாவ வாங்கி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறவங்கலாம் மறக்காம கமெண்ட் போடுங்க. ஸோ படத்த பார்த்தவங்களுக்கு நான் ஏன் இத கேட்குறேன் அப்படின்றது புரியும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர நான் எப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தனோ, செம யூனிக்கா, செம ஃபன்னா ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ அத பார்த்தோனேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இந்த படத்த போய் நம்ம பார்த்தே ஆகணும்டா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ராமாவ வந்து இவ்ளோ காமெடி கலந்து வந்து பிரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. ஆகாச வீரன் அண்ட் பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு. அதாவது நம்ம விஜய் சேதுபதியும், நித்யா மேனன் தான் அந்த ரோல பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னதான் வந்து ரொம்ப ஹேப்பியா அவங்களோட லைஃப் போயிட்டுருந்தாலும், அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள சுத்தி இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஒப்பீனியன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க பண்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு, இவங்களோட மேரேஜ, இவங்களோட ரிலேஷன்ஷிப்ப எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட கோர் கான்செப்ட்டே. மூவி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசின்னு அவங்க ஃபேமிலி வந்து குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஆகாச வீரன் வந்து நேரா வராரு. வந்துட்டு அப்பா இல்லாம எப்படி மொட்டை அடிப்பீங்கன்னு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் வந்து கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காளி வெங்கட் அண்ட் மைனா அவங்க ஃபேமிலி பசங்களோட பையனுக்கு பர்த்டே கேக்கெல்லாம் வாங்கிட்டு அவன் பர்த்டே அதனால தான் வந்து கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு. திருட போறதுக்கு வந்து கடவுள் உத்தரவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நம்மளோட யோகி பாபு ஒரு சைடு. அண்ட் மொட்டை அடிக்க வந்த சென்றாயன்னு அது இல்லாம ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் அந்த கோயில்ல இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து வேற ஏதோ பண்ண வந்து இந்த ட்ராமாக்குள்ளார அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் டில் எண்டு இவங்க எல்லாருக்குமே வந்து குடுத்துருப்பாங்க. நல்லா கேரக்டர் குடுத்து தேவையான இடங்கள்ல வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்த நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேர் இல்லாம வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான டவுட். ஸோ அவங்க 2 பேரையுமே அந்த ஃப்ரேம்ல பார்க்குறப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அண்ட் 2 பேருக்கான அந்த கேரக்டரைசேஷன் வந்து அப்படியே வந்து அக்யூரேட்டா வந்து பொருந்திருந்தது. விஜய் சேதுபதி அவரோட அம்மா கேரக்டரா பார்த்தீங்கன்னா, தீபா அவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே ரொம்ப ஆப்ட்டான சாய்ஸுங்க. அதாவது அந்த மாமியார் அவங்களோட கேரக்டர் அண்ட் அவங்க பேசுற சில விஷயங்கள அவங்க பண்றது, தீபா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பயங்கரமா பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்பா கேரக்டர் சரவணனா இருக்கட்டும், இல்ல சிஸ்டர் வந்து ரோஷினி, அதே மாரி நித்யா மேனன் அவங்களோட சைட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா கேரக்டர் அதாவது செம்பன் வினோத் அவரு தான் பண்ணியிருப்பாரு. அவருமே ரொம்ப ஆப்ட்டான சாய்ஸு. இன்னும் சொல்லப்போனா தியேட்டர்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்களுக்கெல்லாம் கத்திட்டு ரொம்ப நேரம் கழிச்சு இவங்க அப்பா வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு மாஸ் சீன்ல அப்படி நிப்பாரு ஒரு பிஜிஎம்மோட. ஸோ அவரு வந்து நின்னோனே தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அப்படியே எல்லாம் கத்துனாங்க. அந்த அளவுக்கு இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸு. காமெடி, டிராமா, ஆக்ஷனு, ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு மாரி ஈவனா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதுல காமெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஆகாச வீரன் அண்ட் பேரரசி இவங்க பார்த்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் என்ன ஒரு சுத்து பெருத்திருக்க போல அப்படின்னோனே, இங்க மட்டும் என்ன தொப்பை வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிறது. அவ்ளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு விஜய் சேதுபதி அவர் இளநீ எடுத்து குடிக்கிறப்போ மேல சட்டையில ஊத்திரும். "சட்டை கரப்படுமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒரு செகண்ட் அந்த சைட் பேரரசி, இல்ல" அப்படின்ற மாரி பதில் சொல்றது. பேரரசி அவங்களோட ஃபோன எடுத்து காட்டி, "இங்க பாரு என் பேர எப்படி சேவ் பண்ணியிருக்கான்னு, கிறுக்கு பையன் சேவ் பண்ணியிருக்கான். இத பார்த்தா யார் வேணா டென்ஷன் ஆவாங்க கரெக்ட்டா? ஆனா நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்னு அவர் பேசுறது. அதே மாரி அவங்க மாமனார் வந்து விஜய் சேதுபதி அவரோட வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ எந்த அளவுக்கு இவரு எக்ஸைட் ஆகுறாரு. அண்ட் அவர்ட்ட போயிட்டு ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ மாமான்னு அவர ஹக் பண்றப்போ அவருலாம் அப்படியே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ அது செம ஃபன்னு. ஸோ இத தாண்டி நம்ம யோகி பாபு ஒரு சைடுங்க. செம டைமிங்கா எப்பவும் போல அவரோட கவுண்டர் காமெடிஸ்லாம் வந்து சூப்பரா இருந்தது. நெறைய இடங்கள்லலாம் வந்து பயங்கர குபீர் சிரிப்பு மொமெண்ட்ஸா தான் இருந்தது. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரியலா நடக்கிற விஷயங்கள் அத தான் வந்து ரொம்ப ராவா பயங்கர டீப்பா வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாம அந்த டைம் பீயிங்க்கு நம்ம சமாளிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுவே ஒரு பேட்டர்னா மாறி எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ப டோட்டலா காலி பண்ணுது அப்படிங்கிற மாரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஃபேமிலிய விட எனக்கு வந்து ஆகாச வீரன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரரசி கிளம்பி அவரோட வந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மாமியாரா இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதி அவரோட சிஸ்டரா இருக்கட்டும், ஸோ அவங்கலாம் வந்து இவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க, அண்ட் அது வந்து எப்படி பெரிய லெவல்ல இவங்கள இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு பக்கம். அண்ட் அவங்க அம்மா, சிஸ்டர் அண்ட் இன்னொரு பக்கம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவுல நம்ம விஜய் சேதுபதி மாட்டிட்டு முழிக்கிறது. 2 பேரையுமே வந்து சமாளிச்சுட்டே கொண்டு போயிட்டு இருக்கிறது. அண்ட் பேரரசியோட அம்மா வந்து இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன மாதிரியான அட்வைஸ் குடுக்குறாங்க, நீ எரியிற நெருப்புல வந்து எண்ணெய ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியானது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நார்மலா எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு நல்லா இருக்க ரிலேஷன்ஷிப் நாசமா போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா மொனோட்டனஸா போய்க்கிட்டே இருக்கும். அதாவது வந்து பிரச்சனையாவறது, சமாளிக்கிறது, பிரச்சனையாவறது, சமாளிக்கிறது. ஸோ இப்படியே போய்க்கிட்டு இருக்கப்போ, நடுவுல சில இடங்கள்லாம் அது கொஞ்சம் டிராக் டவுனா இருந்துச்சு அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் காமெடியா இருந்தாலும் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட். என்னடா இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் ஒண்ணு காட்டவே இல்லையா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா,
இவ்ளோ ப்ரொக்ரெசிவான மெசேஜ் இருக்கிற ஒரு மூவில இந்த விமன் ரிலேட்டடா இந்த ஸ்டீரியோடைப் பண்றது, ஜெனரலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி காமெடிஸ்லாம் வச்சிருந்தாங்க. அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெட் டவுனாவே இருந்துச்சு. ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, பேரரசி வந்து ஆகாச வீரன வந்து ஓங்கி அறையிற மாரி ஒரு சீன் இருக்கும். ஸோ, அத பார்த்தோனே நம்ம யோகி பாபு வந்து, "இதுல யார்றா பொண்டாட்டி?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஸோ, இதுலருந்து அவங்க என்ன கன்வே பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து யார் மேல பண்ணாலுமே அது தப்பு தான். பட் இவங்க அந்த ஒரு சின்ன டயலாக் அது ஒரு காமெடியா வச்சிருந்தா கூட, "இல்ல வைஃப் தானே அடி வாங்குவாங்க." அப்படின்ற மாரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாரி இருந்தது. ஆனா அதே மாரி நெறைய விஷயங்கள் ஜெனரலைஸ் பண்றது, ஒரு சின்ன காமெடி தான். பொண்டாட்டினாலே டார்ச்சர் தானே அப்படிங்கிற மாரி ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் சொல்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு இவ்ளோ ப்ரொக்ரெசிவா யோசிச்சு ஒரு மெசேஜ வந்து ஆடியன்ஸ்க்கு பாஸ் பண்ற ஒரு மூவில, இந்த மாரி சின்ன விஷயங்கள் எல்லாம் ஏன் இன்னும் நம்ம வச்சுட்டு இருக்கோம்? ஏன் இதையும் நம்ம மாத்தலாமே? அப்படின்ற மாரியான தாட் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஓவரால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா, நான் இன்ன நோட் செம்மையா என்ஜாய் பண்ணேன். செம்ம ஃபன்னு. ட்ராமா, ரொமான்ஸ், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ஸோ இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்ல இன்னும் பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா போய் தியேட்டர்ல உட்காந்து பாருங்க. செம ஃபன்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.